உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாப சனிங்க. எல்லாருக்கும் சனி பார்த்து பயம்னா, சனி உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஹீஸ் யுவர் பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11லிருந்து 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடம் என்ன, உடம்பை பார்க்குறார். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறார் இந்த சனி பகவான். 11ஆம் இடத்து சனி பகவான் அதே நேரத்தில் 7ஆம் பார்வையை 5 பார்க்குறார். தமிழ் இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை வரும். அவர்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணணும் சார், ஐவிஐ பண்ணணும். சில பேர் இட்ஸிலாம் பண்ணுறாங்க. எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை, ஒய்ஃபு, நல்ல வீடு, நல்ல வேலை, இதெல்லாம் இறைவன் கொடுக்கறது. அது ஒரு நேரத்தில் தான் கிடைக்கும். அது கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த சனி பகவான் 5 பார்க்கும்போது சனிக்கு ஒரு ஈகோ என்ன அப்படின்னா, அவர் ஒரு காரியத்தில் இறங்கினா செஞ்சிருவார். அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உடையவர். ஸோ அப்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் காதலின் நிமித்தமாகவே, அன்பின் நிமித்தமாகவே குழந்தை கொடுத்துருவார். மருத்துவம்லாம் வேணாம், டாக்டர்கிட்டலாம் போய் ஹனிமூன் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அடுத்ததாக 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 8ங்கிறது என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு இடம். நிறைய பேர் யாருக்கோ பலன் சொல்கிறாங்க. ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு யாரும் பலன் சொல்கிறதில்ல. இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் பயப்படாதீங்க. சனி பார்த்துட்டார் உடம்பை. என்று சனி பார்த்துட்டாரோ, நாலுலேருந்து ஜிம்முக்கு போக போகிறீங்க. நாலுலேருந்து ஐ ஆம் பவர், மாதிரி நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த ஜோதிடம் என்பது நல்லா இருக்கும்போது பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது, மனசு நுடைஞ்சும் போது பார்க்குற விஷயமும் இதுதான். காயம் கட்டு போடுவதும் இதுதான். ஸோ அப்போது இந்த குரு பகவான் உனக்கு என்னப்பா, அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ளே தமிழ் இந்த 3 மாதத்தில் குருவுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, அவர் வந்தார் நவம்பர்லேருந்து ஆஃப்லைன்லேயே போயிட்டார். அதாவது வக்கரமாயிட்டார். ரிஷபராசிக்காரங்களுக்கு நியாயமாக அவர் தங்கமும் வெள்ளியும் புதையலும் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காமே ஓட்டிட்டார். இப்போது இந்த 3 மாதத்துக்குள்ளே குரு பகவான் கொடுத்துட்டு தான் போவார். எழுதி இங்கே சார் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, தங்கம் வைக்கிற வேலையில் அவர் தங்கம் கொடுக்குறாராம்ல, தங்கம் அப்படி எடுத்துக்கலைன்னா, நீங்கள் ஏற்கனவே அடகு வச்சிங்க பார்த்தீங்களா நகை, அந்த நகையை நீங்கள் மீட்டுவீங்க. அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதி வருது பாருங்க. இந்த அழகாக புத்தாண்டு பிறந்தோடனே ஒரு 6 நாள்லாம் அட்சய திருதி. அட்சய திருதி வருவது யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக தான். இப்போ தங்கம் விற்கிற விலையில் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வாங்க முடியுமா? இப்போது சில பேருக்கு இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் வருது இல்லையா, குழந்தையே பிறக்காது, உடம்பு நிலை சரியில்லாத ஐசியூ பேஷண்ட்டு சரியாக வருது இல்லையா. பார்க்குற ஒரு குருங்க, குரு நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவார். அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பழைய நகையை மீட்டுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதில் ஜூனுக்கு அப்புறம் ஒரு வெர்ஷன் 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். இது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரு பகவான் முழு ஒரு சக்தியோட, முழு வீரியத்தோட 7ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை இருக்கிறவங்களுக்குலாம் குடும்ப சண்டைலாம் சரியாயிடும். ஃபாரின் போக போகிறீங்க முக்கியமாக. அடுத்ததாக பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் வரப்போகிறது.
11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்க போகிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 10ல் ராகு வேற, பணம் காசு காசு பணம் துட்டு மணி பணம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே பொன்மகள் வந்தால் பாருங்கள், உங்கள் கடனாக ஒழிய போகுது. சூப்பராக இருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரியான பரிகாரம்லாம் மேற்கொள்ளணும், எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும்? அடிக்கடி குரு பகவானை பார்த்துட்டே வரணும். குரு பகவான் அந்த 5 பவுன் ஒன்றும் பெண்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். குரு பகவான்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். குருவை பார்க்கணும். பொன்னார் மேனியனே, எனக்கு இந்த வருஷமாவது வறுமையிலிருந்து விடுதலை கொடு என்று கேட்கணும். ஆலங்குடி செல்லலாம், திட்டை செல்லலாம். அது மாதிரி பாடியில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க சென்னை பாடி திருவலியதாயம்னு பேர், பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம். அது குருஸ்தலங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. அது அங்கே போய் பாருங்கள். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஸோ இந்த வருஷத்துக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பால்லாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைப்போது, இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்தரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறார். குரு வந்துட்டா, இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தெல்லாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க? ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணா ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க? இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார். குருவனுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு வரீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப ஒரு நிறைவான ஒரு தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் டோன்ட்ஸோ அந்த டோன்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.